கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ் ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். குடும்ப பிரச்சனை என்று வந்தால் போலீசார் மெத்தனம் காட்டுவது வழக்கம்தான் என்றாலும் குடும்பத்தில் ஏற்பட்ட சண்டை சச்சரவுக்காக பொது இடத்தில் வில்லன் ரேஞ்சுக்கு மனைவியை தரதரவென இழுத்துச் சென்ற விவகாரத்திலும் அதே மாதிரி அலட்சியம் காட்டுவதாக திருவட்டாறு போலீஸ் மீது விமர்சனம் எழுந்துள்ளது. குமரி மாவட்டம் அணைக்கரை பகுதியைச் சேர்ந்த அபிஷாவும் பெர்லினும் காதலித்து பெற்றோர் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொண்டனர். மனம் முடிந்த சில நாளிலேயே சுயரூபத்தை காட்ட ஆரம்பித்த பெர்லின் ஒரு வேளைக்கும் செல்லாமல் உதாரித்தனமாக சுற்றித் திரிந்ததோடு மனைவி கொண்டு வந்த நகைகளை விற்று கரியாக்கவே குடும்பத்தில் சண்டை சச்சரவோடு அடிதடியும் அரங்கேறி வந்தது. ஒரு கட்டத்தில் குழந்தையை அழைத்து கொண்டு அபிஷா பெற்றோர் வீட்டுக்கே சென்றுவிட்ட நிலையில் சம்பவத்தன்று அபிஷாவை பார்க்க சென்ற பெர்லின் பைக்கை வழிமறித்து வாக்குவாதம் செய்ததோடு காரிலேயே தரதரவென இழுத்துச் சென்றதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகின. இந்த சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகளுடன் திருவட்டாறு போலீசில் அபிஷாவின் பெற்றோர் புகார் அளித்தும் புகாரை பெற்றுக்கொண்டதாக சிஎஸ்ஆர் மட்டும் போட்டுக் கொடுத்த போலீசார் வழக்கே பதிவு செய்யவில்லை. அக்கம் பக்கத்தினர் பின்தொடர்ந்து ஓடிச் சென்று தடுக்காமல் இருந்திருந்தாலோ அல்லது அந்த பெண் ஹெல்மெட் அணியாமல் இருந்தாலோ நிச்சயம் கொலையில்தான் முடிந்திருக்கும். அதே போல மின்னல் வேகத்தில் காரை ஓட்டிச் செல்லும் போது வேறு வாகனங்கள் வந்திருந்தாலும் விபத்தில் தான் முடிந்திருக்கும். ஆனால் பெற்றோர் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளித்தும் திருவட்டாறு ஆய்வாளர் ஜானகி எதையுமே கண்டு கொள்ளவில்லை என கூறப்படுகிறது. இது குறித்து நியூஸ் தமிழில் செய்தி வெளியான பிறகு ஆபாசமாக பேசுதல், காயப்படுத்துதல், ஆயுதங்களால் தாக்குதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். ஆனால் கண்ணுக்கு முன்னாடி சிசிடிவி ஆதாரம் கிடைத்தும் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யாமல் சாதாரண பிரிவுகளில் பெயரளவுக்கு வழக்கு போட்டு சொந்த ஜாமீனில் விடுவித்திருப்பது பாதிக்கப்பட்ட பெண் தரப்பை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. வில்லன் ரேஞ்சுக்கு மனைவியை கொடூரமாக இழுத்துச் சென்ற கணவன் மீது வலுவான பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்வதோடு அவனை சிறையில் அடைப்பதே மனைவியை மனசாட்சி இல்லாமல் தாக்கும் சில கணவன்களுக்கும் பயத்தை கொடுக்கும் என்பதால் பெர்லின் மீதும் கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.